ஒரு பெருந்திரளான அறிஞர்கள் கூட்டம், எழுத்தாளர்கள் கூட்டம், கவிஞர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டங்களில் அவர்களுடைய பேச்செல்லாம் நமக்கு நிறைய கேட்டிருக்கோம். அவர்களுடைய கதைகள் எல்லாம் நிறைய செவி வழியாக கேட்ட அனுபவங்கள்லாம் எனக்கு உண்டு படிக்கிற காலத்தில் வந்து. அப்படி ஒரு பெருந்திரளான ஒரு அறிவாளிகள், அறிஞர்கள் கூட்டத்தில் ஒரு சாமானியன் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது தான் இவர்கள் எல்லாம் சொன்னதை தாண்டி அவனுடைய அந்த அனுபவம் தான் வந்து பெரிய ஹைலைட்டாக இருக்கும். அது நான் பார்த்த ஒரு சம்பவம் தான். இன்றைக்கி வரைக்கும் அது பசுமரத்து ஆணி மாதிரி அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு வேலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு இலக்கிய கூட்டம், பெரிய பெருமக்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் ஒரு சாமானிய ஒருத்தர் யாராவது அவங்களுடைய அனுபவங்களையே கதையே சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது, ஒரு நபர், ஒரு விவசாயி அழுக்கடிந்த உடையுடன் சேரை கழுவாமலும், ஏன்னா அது தவறாக சொல்ல வந்து அவர் இந்த கூட்டத்தில் பார்க்குறதுக்காக அவர் அப்படியே கூட வந்து வயல்லேருந்து கூட வந்திருக்கலாம். அவர் ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கலாம். ரொம்ப பெரும் ஆர்வமாக இருந்தார். நான் பேசுகிறேங்கன்னு வந்தாப்புல ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய அட்டென்ஷன் அவர் மேலே இருந்தது. ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த ஒரு எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பட்டிமன்றம் கலந்து இந்த கூட்டங்களில் ஒரு சாமானியர்கள் பேசுவதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. விஷயம் இருக்கும் அவங்கக்கிட்ட. இவர் நாங்கள் வரங்கன்ட்டார், வந்து வரங்க நான் பேசுகிறேங்கன்ட்டார். அந்த பேச்சு வந்து அவ்வளோ யதார்த்தமாக, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு சாமானியன் நம்ம திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஒரு தாத்தா, மாமா, ஒரு சித்தப்பா, பெரியப்பா கிட்ட பேசுகிறோம், அல்ல அவங்க சொல்கிற கதையை கேட்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப இயல்பாக கொண்டு போன விதம் தான் அந்த அரங்கத்தையே கொஞ்ச நேரம் நிசப்தமாகிடுச்சு. தன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை அதை வந்து அது சொன்ன விதம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க. அவர் சாதாரணமாக அவர் சொல்லிட்டு போன ஒரு விஷயந்தான். தன்னுடைய மகள் கோவமாக வீட்டுக்குள்ளே வரா, ஒரு கல்லூரி படிக்கிற மகள் கோவமாக வந்து அவள் கொண்டு வந்த புத்தகத்தில் அப்படி வீசுனா அவங்க அம்மா பார்த்து ஒரு மாதிரி எதுவாகிறாங்க, டென்ஷன் ஆகிறா. இந்த மாதிரி ஆனதே கிடையாது. என்ன ஆச்சு ஒன்று கேட்கும்போது, அந்த ஆளையை என் காலேஜுக்கு அமிச்சேன் அப்படின்ற ஒரு அந்த ஆள்னா யார் அப்படின்னு, அந்த ஆளையை என் காலேஜுக்கு அமிச்சேன் திரும்பவும் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு சுருன்னு ஏறிடுது, புரிஞ்சு போகுது. தன்னுடைய கணவனை இவளுடைய தந்தையை தான் அப்படி சொல்கிறாருன்னு 2 வாங்கு அடி பலால்னு எழுது வந்து. அவர் என்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்காரு, அவரை வேறு அந்த ஆள் இந்த ஆளுன்ற அப்படின்னு அந்த கோவத்தோட முன்னே இன்றைக்கி வந்தார், இப்போ வந்தார்னு சொல்லி ஒரு அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக்கின்னு அழ ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா வராரு வந்து, யார் இந்த பேசுகிறவர் தான் வராரு. அது மகளை வந்து ஒரே மகள், செல்லம், கண்ணு இதுன்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு. வந்தவருக்கு பொண்டாட்டி திட்டுறாங்க, உங்கள் அறிவில்லையா, ஏன் இப்படி ஓவர் செல்ல, ஒரே பொண்ணை வந்து ஏன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க, நீ வந்து அவள் காலேஜுக்கு போனியா அப்படின்னா, ஆமாம் போனேன்னு. என்ன நடந்ததுன்னு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு. என்ன நடந்து சொல்லு, வந்தவொடனே இங்கே வந்து உன்னை திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த வார்த்தையை வந்து மனைவியை சொல்ல தவிர்த்து இது பண்ணிடுறா. அந்த ஆளுன்ற அந்த வார்த்தையை கணவன் சொல்ல, ஏன்னா நொடிஞ்சு போயிடுவான்னு. பெண் மீது அவ்வளோ ஒரு பாசம். ஆமாம் போனேன் நான், இன்றைக்கி ஏதோ வந்து ஒரு அறிவியல் கண்காட்சி இருந்ததுதான், எல்லா பெற்றோரையும் கூப்பிட்ருக்காங்க, நம்ம பொண்ணு இது பண்ணல. அங்கே நான் இருந்தப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த பியூன் வந்து கூட்டு போயிட்டாப்புல. கூட்டு போனோடனே அங்கே அறிமுகப்படுத்தின்னு வச்சாங்க. நான் இதுதான் போயிருந்தேன்னா, இதே கோலத்தோடு தான் போயிருந்தியா அப்படின்னு கேட்கும்போது, என்னென்னா ஒரு ஏர் ஓட்டிட்டு கை காலை கழுவிட்டு அப்படியே வந்திருக்காரு தலைப்பா கட்டின்னு, அவ்வளோதான் வந்து வேறு வந்து எதுவும் கிடையாது. அது ஒரு இதில் என்ன இருக்குதுன்னு, நான் போய் வயலில் ஏர் ஓட்டினேன் நல்லா தான் குளிச்சுட்டு இதே ஏதோ தான் போட்டு போனால், மாற்று துணி ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது, நான் போய் பேசினேன், அவங்கக்கிட்ட பார்த்தேன், அவங்களுடைய ப்ரொபோசரில் என்னை வந்து பாராட்டினாங்க. இவன் முகம் மட்டும் தான் கடுகடுன்னு இருந்ததுன்னு அவள் கோச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்கிற விஷயம் தந்தை புரிஞ்சுக்கினார். தன்னை பற்றி, தன் உருவத்தை பற்றி, தன் உடையை பற்றி, தன்னுடைய வேலையை பற்றி வேறு விதமாக ஒரு உயர்த்தி தன் மகள் அங்கு உள்ள தன்னுடைய தோழிகளிடம், சக மாணவிகளிடம் சொல்லியிருக்கிறார். நாம் போனது அவளுக்கு அவமரியாதை ஆகிவிட்டது. ஒரு விவசாய பெருமகன் அப்படின்ட்டு நான் தான் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டுமே தவிர, என்னுடைய வாரிசு அதை சொல்லிக்கிற நிலைமையில் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. மனைவி தேத்துறாங்க, விடு பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க அப்படி தானே, பரவாயில்லன்னா அவர் ஒரு மாதிரி சைலண்டாரு. மகளை போய் சமாதானப்படுத்துகிறாரு. மகள் ஒரு மாதிரி மறுபடியும், இனிமேல் காலேஜ் பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், இனிமேல் வரக்கூடாது அப்படின்ற இனிமேல் காலேஜ் பக்கமே வரக்கூடாது, அந்த பக்கமே வரக்கூடாது, உன்னை யார் வந்து டவுனுக்கு வர சொன்னது அப்படின்னு. இனிமேல் வரல தாய், என்ன வரல, என்னை விட்டுருமா, நான் அந்த பக்கம் கூட வரல, நான் டவுனுக்கு வந்தேன்னா கூட நான் பஜார் ரோடோடு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறார் வந்து. சொல்லி முடிச்சு இது ஓடுது, காலங்கள் போகுது, இது பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறைஞ்சாலும் அவளுக்கு ஏதோ
பெருத்த அவமானம். தன் தந்தை வந்து அந்த அழுக்கான உடையில் கொஞ்சம் கழுவமால் சேரில் வந்தது வந்து அவர் விவசாயின்னு சொல்லிக்கிட்டு என்னன்னு தெரியல, ஒரு வேலை என்னென்னு சொல்லி வச்சிருக்காலும் தெரியல, அவளுக்கு ஏதோ பெருத்த அவமானமாக மாறிடுச்சு. இப்போ கல்லூரிக்கு போயிட்டு வருத்தமாக இருக்கிறா. ஒரு தடவை போய்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தை தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கார் ஒன்று வருது, ஒரு இனோவா கார் மாதிரி ஒரு கார் ஒன்று வருது. அந்த கிராமத்துலேயே ஏதாவது பெரிய காராக ஒன்று வருது. ஏதோ கட்சிக்காரங்க, அரசியல்வாதிங்க, தொழிலதிபர்கள் ஏதோ வராங்க, எலெக்ஷன் டைம் கூட இல்லையேன்னு இவ்வளோ இது பண்ணிட்டு போகிறா. அந்த கார் அப்படியே மெதுவாக ஆர்ன் அடிச்சுட்டே வந்து பொண்ணு அப்படின்னு அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது. என்ன அது நம்மளை போய் பொண்ணுன்றாங்கன்னு, உங்கள் அப்பா இல்லையா அப்படின்னு. ஒருமையில் ஒருத்தர் காரில் உட்காந்து ஒரு எல்லையும் சொல்லையுமான ஒரு ஆள் வந்து கேட்குறாரு. இவளுக்கு கொஞ்சம் படக்குன்னு ஆகுது. வந்து அந்த தோற்றமே ஒரு அரசியல்வாதிக்கான தோற்றம், ஒரு பணக்காரருக்கான தோற்றமாக இருக்குது. அப்பா இல்லையா மறுபடியும் கேட்கும்போது, நீங்கள் யார் அப்படின்னு மெதுவாக கேட்குறேன். உங்கள் வீடு எங்கே சொல்லு, பேர் பார்வதி தானே, உங்கள் அப்பா பேர் கணேசன் தானே அப்படின்னு. இந்த காரில் ஏறினா நான் அதெல்லாம் ஏற மாட்டேன், எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது, ஒரு 200 மீட்டர் தொலைவில் இருக்குது வாங்கணுன்னு. இவளுக்கு படபடப்பாயிடுது. நம்ம அப்போ ஏதாவது கடன் வாங்கியிருக்காரா, யாருக்கிட்டே வம்பு பண்ணிட்டாரா, என்ன வந்து இது மாதிரியான இந்த காரே நம்ம கிராமத்துக்கே வந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட தோரணையோடு வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒருமையில் வந்து அப்பா அவன் இதுன்னு பேசுகிறாருன்ட்டு இறங்கி ஓடி போய் யாரோ காரில் வந்திருக்காங்க. நான் அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஒருமையில் அவன் பேசுகிறான்னா அந்த அம்மா படப்படப்பாக ஓடி வந்தோடனே இவரை பார்த்தோன்னே வாங்கண்ணா வாங்க உட்காரணும், என்னம்மா எப்படிமா இருக்கிறேன்னு. இவளுக்கு அப்போ தான் புரியுது, யாரோ நம்ம அப்பாவிற்கு அறியப்பட்டவர்கள், நம்ம தூரத்து சொந்தம், ஏதோ ஒருத்தர். இப்போ தான் நிம்மதியாகுது. வந்து உட்கார வைக்கிறாங்க, காப்பி போட்டு டீ போட்டோம், உன் பொண்ணு தான் நான் இதுன்னு ஆமான்னே எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று நான் கூட காலேஜுக்கு வந்திருந்தேன், தூரத்துலேருந்து உங்கள் வீட்டுக்காரரை பார்த்தேன், பிரமாதமாக பேசுகிறான் அப்படி இப்படிலாம் பேசும்போது அதில் தெரிஞ்சு போச்சு இவர்கள் நண்பர்கள் அப்படின்னு தெரியாது. அவங்க அப்பா வராரு, வந்தவுடனே இவரும் அவரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சி ஒரு பரஸ்பர நட்பை வந்து சொல்லிக்கிறாங்க. இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. மகளுக்கு வந்து தன் அப்பாவுக்கு வந்து யூரியா விற்கிற கடை, அப்புறமா வந்து ஊர் முனையில் இருக்கிற ஒரு படிப்பகம், அதை விட்டால் ஒரு திண்ணையில் உட்காந்து ஒரு 10-15 பேர் வந்து பேசுவாங்க. அதை விட்டால் வந்து வயக்காடு, எப்போவுமே மண்ணை நோண்டிக்கினே இருக்கிற ஆள் வந்து வீட்டுக்கு கூட வரமாட்டார். விவசாயம் சில பேருக்குலாம் அது உண்டு தெரியுங்களா. விவசாயிங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஊர்லேயே, இவன் என்ன இப்போ பொழுதுனையும் மண் நோண்டிக்கிட்டே இருக்கிறான்னு. அந்த விவசாய பூமியிலே கிடப்பாங்க வந்து. சில பேர்லாம் அங்கேயே கொட்டா போட்டுன்னு அங்கேயே இருப்பாங்க, வந்து வரவே மாட்டாங்க. அப்படி இதுதான் அவருக்கு, இது தவிர வேறு எதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நட்பு அவருக்கு இருக்கா என்னன்னே ஒன்று புரியல. அப்புறம் உட்காரவங்க பேசுகிறாங்க, பழைய கதையெல்லாம் இது பண்ணுறாங்க. நானே இவனும் ஒன்றா படித்தோம் அப்படின்றாங்க. ஒன்றா படித்து இவன் இது போயிட்டு அதில் போயிட்டு பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது எல்லாம் பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்சுட்டு, இப்போ கணேசா உங்ககிட்ட அதை நான் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு. இதுக்கு என்ன அவசரம் இரு அவை. இல்லை ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனை, சொத்து தகராறுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட கொடுத்துறது தான் இது, எனக்கு இன்னும் தொண்டைக்குள்ளே மாட்டின மீன் முள் மாதிரி இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குது, அது உண்ணுதுப்பா அப்படின்றாரு. அது இரு பேசிக்கலாம், வெளியே வானா, வெளியே பேசிக்கிறதுலாம் விடு, யாராக போயிட்டாங்க, ஒய்ஃபு உன் பொண்ணு தானே. அவங்க மனைவிக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, மகளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா 2 பேரும் புரியாத புதிர் மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று இருக்குதுன்றாங்க, கொடுத்துட்றாரு, இவர் வேணான்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி கொடுத்து தான் ஆகணுமான்றாரு. கொடுத்து தான் ஆகணும்போது இவங்க மனைவி கேட்குறாங்க, என்னென்னா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, உனக்கே கூட தெரியாதுமா, இந்த ஒரு ஒத்த பொண்ணுக்காக உன் வீட்டுக்காரன் உசிரியே வச்சுருக்கிறான். அந்த பொண்ணுக்காகவே வந்து அவங்ககிட்ட இருக்கிற நிலத்தில் 24 மணி நேரம் அந்த நேரத்தில் உழைக்கிறான் இல்லையா, அந்த காசை கொஞ்சமாக என்கிட்ட தான் கொடுத்து வைக்கிறான். அவன் பேங்க்கை கூட நம்பலை, என்ன நம்புகிறான். ஏன்னா அவனுக்கு பேங்க்குக்கு எப்படி போகணும்னு தெரியாது, ஒரு சலான் எழுத தெரியாது. இன்றைக்கி ஈஸியாக ஆகிட்டாலும் சரி, அவன் பேங்க்கை தாண்டி என்ன நம்புகிறான், என் நண்பனை என்ன தான் இது பண்ணுறான். அவன் கொடுத்த அந்த பணம் இன்று 1 கோடிக்கு கிட்டத்தட்ட வந்து நிற்குது. எதுவுமே வந்து கேட்க மாட்டான், எவ்வளோ கொடுத்துன்னு கணக்கே கிடையாது. நான் தான் மொத்தத்தையும் எழுதி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 லெக்சரில் எழுதி வச்சுருக்கிறேன் நான். சரி, எப்பயாவது வந்து காசு கேட்பான். என்னத்துக்குன்னு கேட்டால், என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், என் பொண்ணுக்கு வந்து இது பண்ணணும், அவள் காலேஜில் டூர் போகிறா, அதுக்காக காசு கொடுன்னு கேட்கும்போது மகளுடைய முகம் வந்து மாற ஆரம்பிக்குது, கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அது என்னென்னு அப்படி சேர்ந்த காசு தானே அது, தன் மகளுக்காக. இப்போ எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி, எனக்கே ஏகப்பட்ட சொத்து இருக்குது. இவன் இந்த வரைக்கும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் அந்த காசை நான் என்னுடைய பிஸ்னஸ் கூட ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கிறது இல்லை. நான் அவங்ககிட்ட கூட சொல்லுவேன், அடப்பாவி இதை பேங்க்கில் போட்டால் வட்டி இருக்குமே அப்படின்னு. எனக்கு வட்டியே தேவையில்ல, உங்ககிட்ட கொடுத்தா போதும். அவ்வளோ நம்பிக்கை என் மேலே வந்து. நானே சில சமயங்கள் நினச்சி பார்ப்பேன், நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா இந்த பணத்தை என்ன ஆகும் அப்படின்னு. அதுக்காகவும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருக்கிறேன். இது என் நண்பனுடைய பணம்,
ஏதாவது நேர்ந்தால் இந்த பணத்தை அவனுக்கு ஒப்படைக்கவும், இது அவனுக்கான பணம் இது அப்படின்னு கூட எழுதி வச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியாது. ஃபேமிலியில் 1008 பிரச்சனை. அந்த பிரிவினை, அந்த சொத்து பிரிக்கும் பொழுது இந்த பணமும் அந்த கணக்கில் வந்து சேர்ந்துடும். அது பயங்கர பாவமான ஒரு செயல். நான் எக்ஸ்ட்ரா போட்டு அவனுக்கு கொடுக்கணும், காசை கொடுக்கணும் அப்படின்போது அவன் அழுகிறான். அழுதும்போது அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற தன் மகளுக்காக சேர்த்தது வந்து அவளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, அவர் திருமண வாழ்க்கைக்காக, அவளுடைய கல்விக்காக. நான் படிக்காத முண்டமாயிட்டேன், படிக்காத முட்டாளாயிட்டேன். ஒரு விவசாயி வந்து ஒரு ஒரு விவசாய நிலத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு. என் மகள் அப்படி இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ஒத்த பொண்ணு தான். அவள் பெரிய அளவில் படிக்கணும், பெரிய இதுவாக மாறணும், ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அதுக்கு இந்த பணம் தேவை. அதுக்கு நான் எவ்வளோ நேரம் உழைச்சாலும் சரி அப்படின்னு அந்த தாய்க்கே வந்து கொஞ்ச நேரத்தில் கண்ணீர் ஆகுது. ஒரு புருஷன் வந்து தன்னிடமே சொல்லாத ஒரு விஷயத்தை ஒரு நண்பனிடம் சொல்லி ஒரு இது அவ்வளோ காசு கொடுத்து. ஏன்னா பொண்டாட்டிக்கிட்ட யாரும் பெரும்பாலும் மறைக்க மாட்டாங்க, வந்து சொல்லிவிடுவாங்க. அதுவும் வந்து யாருக்காக? நம்ம பொண்ணுக்காக தானே. ஒரு கட்டம் இல்லைனா கூட ஒரு கட்டம் சொல்லிடுவாங்கல்ல. இவ்வளோ உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சிருந்த ஒரு பாசம், அந்த அழுத்தம், அந்த இதெல்லாம் சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறேன். இந்த பொண்ணு உடஞ்சி போகிறாது, அழுகுறா. கடந்த சில நாட்கள் முன்னால் தான் வந்து அழுக்கு உடையோடு தன் கல்லூரிக்கு வந்து பேசின அந்த தந்தையை பார்த்து அந்த ஆளை ஏன் அனுப்புகிறேன்னு சொன்ன ஒரு வார்த்தையை அவளுக்கே நாக்கில் சூடு வச்சுக்கலாமான்னு அந்த அளவுக்கு தோணுது. வந்து தான் அப்பாவை பார்க்குறா. ஒரு 25 ஹீரோவுக்கு சமன் அவளுக்கு தெரியுது. வந்து அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை சினிமா ஹீரோக்களும் ஒட்டு மொத்தமாக அவங்க அப்பாவை தெரிகிறார். அதெல்லாம் மீறி அவ்வளோ ஒரு பாசம் மொத்தமாக தெரியுது. அது தன் அப்பா வந்து ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு ஒரு முண்டா பனியனை கட்டிக்கின்னு ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு ஏன் அந்த நிலத்தோட நிலமாக கடந்தான் அப்படின்னு இப்போ அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த நண்பனுக்கு தெரியுது, இந்த நட்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஒழுக்கம் தெரியுது. வந்து இப்போ அந்த நபர் நினச்சிருந்தா அந்த காசை எடுத்து போயிருக்கலாம், நீ கொடுக்கலடான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இவர் மீது உள்ள நம்பிக்கையும் அவர் மீது உள்ள நம்பிக்கையும் எவ்வளோ பெரிய விஷயம். தான் தந்தை எந்த உயரத்தில் இருக்கிறாரு. ஒரு மாதிரி கலங்கி போகிறா. அவள் வந்து கலங்கி போய் வெடித்து அழ ஆரம்பித்தோன்னே சேர்த்து பிடிக்கிறார் அவர். அப்போ தான் சொல்கிறார், அந்த வந்த நண்பர் சொல்கிறார், அம்மா ஒரு வார்த்தை கூட உங்கள் அப்பாவை வந்து ஒரு கடுஞ்சொல் கூட நீ பேசிடக்கூடாது வாழ்க்கையில். பேசிட்டேன்னா அது மிகப்பெரிய துயரம். அது உங்கள் அப்பா தாங்க மாட்டான், அவ்வளோ மேலே உசிரியை வச்சுக்கிறாருன்னு ஓன்னு பெருங்குரல் எடுத்து அழறாங்க. அழும்போது தான் அவங்க அப்பா வெடிச்சு போகிறாரு. விடு, நீ என்னை பற்றி தெரியாதில்ல, நீ ஏன் வந்து அதான் ஒரு மகளுக்கும் ஒரு தந்தைக்குமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான். அப்போ அவர் முடிவு பண்ணிடுறார், திட்டிட்டே நீ உங்கள் அப்பனன்றார். வந்து நான் திட்டுட்டேனா கண்ணாமன ஒரு மாதிரி திட்டிட்டேன் நான், இதுக்கு எனக்கு தண்டனையே கிடையாதுன்னு அவங்க அப்பா பிடிச்சி அணைச்சிக்கிறார் தன் மகளை. வந்து நீ என்றைக்காக இருந்தாலும் என் செல்லம் தான், எதுதான், நீ திட்டாமல் யார் திட்ட போகிற? எங்கள் அம்மா மாதிரி நீ, எங்கள் அம்மா திட்டா நான் இது பண்ணிக்க மாட்டேனானோடனே அந்த இதுவே வந்து ஒரு பெரிய இதுவாக மாறிடுது. வந்து அப்போ அவர் வந்து கண்ணீரோடு அந்த இதை கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. தன் அப்பா காலில் சாஷ்டாண்டமாக விழுந்து 2 காலையும் பிடிச்சிக்கிறா. அவரால் தாங்க முடியல. நான் அதுதான் இப்போ எங்கள் அம்மான்னு சொன்னேன்ல, எங்கள் அம்மா வந்து புள்ள காலில் விழலாமா, எழுந்துருமான்னு. இதை தாங்க அந்த பதிவை தான் அந்த பெரும் அறிஞர்கள் கூட்டத்தில் ஒரு சாதாரண இருக்கட்டும், ஒரு பாமரன் அந்த இந்த தோரணையில் இதை விட சூப்பராக ஒரு விஷயத்தை சொன்ன பொழுது அந்த அரங்கமே கலங்கி போயிட்டு எடுத்து படிச்சுங்க. அது அத்தனை நூல்களை பற்றி பேசின அவ்வளோ பேர் வந்து எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நீங்கள் வந்து நாம் தான் உயர்ந்தவன், நாம் தான் வந்து பெரிய எழுத்தாளர், நாம் தான் பெரிய கவிஞன்ற ஒரு ஆணவம் எல்லாருக்கும் ஒரு துளி, ஒரு மீட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை ஒட்டு மொத்தமாக ஒரு நிலத்தை உழுது வாழக்கூடிய ஒருவன் ஒரு சம்பவத்தை, நிஜ சம்பவத்தை அவனுடைய பாணியில் சொல்லி அப்படியே அழுத்தினா பாருங்க. இதுதான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.